அனைவருக்கும் வணக்கம். ராமாயண போரில் ராவணன் இறக்கும் தருவாயில் இருக்கிறார். ராமனோட அம்பு போட்டு இறக்கும் தருவாயில் இருக்கிறார். அந்த நேரத்தில் ராமன் லட்சுமணனை வர சொல்லி, லக்ஷ்மணா, ராவணன் பல கலைகளையும் கற்றவர், அவருடைய கலைகள் அவருடைய அழிந்து போயிடக்கூடாது, நீ அவர்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லி உபதேசம் பெற்றுவா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஒரு நிமிஷம் அண்ணனை பார்த்த லக்ஷ்மணன் ராவணனோட காலடியில் போய் நிற்கிறார். லங்கேஸ்வரா, எனக்கு உபதேசம் செய்யணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ராவணன் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறார். ராமரை தன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த மதிப்பை எண்ணி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்ணுறார். லக்ஷ்மணா, ஒரு காலத்தில் நான் சர்வ வல்லமை பெற்றவனாக இருந்தேன். நவக்கிரகங்கள், இந்திரன், யமன் கூட என்னோடய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு, இந்த நாட்டில் வந்துட்டு நரகமே இருக்கக்கூடாது, எல்லோருமே சொர்க்கத்துக்கு போகணும், நாட்டிலேருந்து சொர்க்கத்துக்கே டைரெக்டாக ஒரு ஏணி போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் சில காரணங்களால் அதை நான் செய்யாமல் விட்டுட்டேன். அதனால் இப்போ நான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னோடய தங்கை சூர்பனகை வந்துட்டு சீதாதேவியோட அழகை பற்றி சொல்லும்போது நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அதனோட விளைவு அனைவருக்கும் நாசம். இதனால் நான் உனக்கு உபதேசிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல காரியங்களை தள்ளி போடாதீங்க, அது பலன் தரும். தீய செயல்களை தள்ளி போடுங்க, அதனால் ஒருவேளை அது நடக்காமல் கூட போகலாம். யாரிடமும் பகை கொள்ளக்கூடாது, ஏன்னா கூட இருந்தே உங்கள் உயிரை எடுத்துடுவாங்க. எப்போதும் நம்ம தான் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அகங்காரம் கொள்ளக்கூடாது. உன் குற்றங்களை சுட்டி காட்டக்கூடிய உனது நண்பனை நீ நம்பணும். அதே மாதிரி எதிரியே எளியவனாக எடை போட்டக்கூடாது. நான் அனுமனை அப்படி தான் நினச்சேன். இன்னும் சொல்லணும்னா, பொறுமையை விட மேலான தவமே கிடையாது, திருப்தியை விட மேலான இன்பம் கிடையாது, இரக்கத்தை விட மேலான அறமும் கிடையாது, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் கிடையாது. ராவணன் கூறிய இந்த உபதேசங்கள் லக்ஷ்மணனுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் தான். நன்றி.